நாம் இன்றைக்கி பார்க்க போகிற இந்த சிறுகதையோட பெயர் ஜெகதல பிரதாபன். எழுதியவர் முத்துலிங்கம். ஜெகதல பிரதாபங்கிறது 1944 வெளிவந்த ஒரு தமிழ் படத்தோட பெயர். இந்த கதை கிட்டத்தட்ட அந்த படத்தை பேஸ் பண்ணி தான் நடக்குது. இந்த கதை எதை பற்றி பேசுதுன்னா, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை இருக்கும். அதற்காண்டி சில செயல்கள் செஞ்சுருப்போம். அந்த செயல்களுக்கு பின்னால் சில நிகழ்வுகள் நடக்கும். அந்த நிகழ்வுகள் ஒரு மறக்க முடியாத நிகழ்வாக இருக்கும். அப்படி தான் இந்த கதையில் ஒரு 2 பசங்க சின்ன பசங்க இந்த ரிலீஸ் ஆன படத்தை ஃபஸ்ட் டைம் பார்க்கணுன்னு ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கு பணம் இருக்காது. அவங்க வீட்டில் இருக்க அவங்க தங்கச்சி ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்கும். அவங்களுக்காக வேண்டியிருந்த ஒரு ஆடை அதை விற்று அது மூலமாக அந்த படத்தை பார்க்கணுன்ட்டு அவங்க அம்மாட்ட ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதன் மூலமாக கிடைச்ச பணத்தை வச்சு அவங்க போய் அந்த படத்தை பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு வரும்போது அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும். ரொம்ப படுத்த படுக்கையாயிடும். அதுக்கப்புறம் என்ன நடந்தது தான் இந்த கதை. அதுக்கப்புறம் சொல்லப்போனால் நடந்ததுங்கிற சொல்ல முடியாது. இந்த நிகழ்வு தான் இந்த கதையாகவே இருக்கும். இதே மாதிரி உங்கள் வாழ்க்கையிலும் இந்த நிகழ்வுகள், ஒரு செயலுக்கு பின்னால் நடந்த நிகழ்வுகளை அசை போட்டு பாருங்கள். மற்றொரு சிறுகதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.